Hi friends, welcome back to Mama Beba. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா மோனா பர்த்டேக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஏன் கையால Dress ஸ்டிட்ச் பண்ணி தரணும் அப்படிங்கறது தான் இந்த vlog. ஏன்னா இந்த vlogல அவளுக்கு வேணுங்கிற மெட்டீரியல்ஸ் அப்புறம் வந்து ஸ்டிச்சிங் அப்படினு எல்லாமே இந்த vlogல வரும். டிசைனா பார்க்க போறியா? ஆமா, டிசைனா பார்த்துட்டு என்ன சூஸ் ஆகும்னு பார்த்துட்டு எவ்வளவு அழகா தைக்க முடியும் அப்படினு என் கான்ஃபிடன்ஸ் லெவல் ஜாஸ்தி ஆயிடுச்சு. சரியா? ரெண்டாவது கிளாஸ்லயே நான் குர்த்தி கம்ப்ளீட் பண்ணி. அது கண்டிப்பா நல்லா தான் இருக்கும். ஏன்னா பொண்ணுக்கு பண்ணி தரணும் அப்படின்ற எண்ணம் இருக்குதுல்ல, அந்த ஆசை இருக்குதுல்ல, அதுல நல்லா தான் வரும் எப்படியா இருந்தாலும். கண்டிப்பா फ्रेंड्स. ஆனா மெஷர்மென்ட் மட்டும் எப்படி எடுக்கறங்கறத உங்களுக்கு ட்விஸ்டே. ஓகேவா? ஓகே फ्रेंड्स, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு வீடியோ வந்து பாருங்க. என்ன பேபிமா, இவ்வளவு தூரம் வந்துட்டு என்ன பண்ணனும், கர்டன் ஸ்டிச் போயிட்டு கொஞ்சம் Dress மெட்டீரியல் எடுக்க வேண்டியது இருக்கு. நம்ம ஹேனா எலினாக்கு Dress ஸ்டிச் பண்றதுக்கு. அதனால போலாம் உங்களுக்கு. ஹேனா எலினாக்கு Dress ஸ்டிச் பண்றதுக்கு. சரி, ரைட், ஓகே. வேற யாருக்கும் எடுக்க மாட்டேல்ல? நான் போறதுக்குள்ள சொல்லு. மோனா பர்த்டேக்குள்ள போகும்போது அவளுக்கு ஒரு Dress ஸ்டிச் பண்ணனும். பாப்பாக்கா? சரி, அப்ப போய் எடு. பாப்பா, அம்மா வந்து பேந்தியன் ஸ்ட்ரீட் வந்துருக்குது. ஏன்னு கேட்டா, உன் பர்த்டேக்குள்ளார உனக்கு ஒரு சுடிதாரோ இல்லை ஃபுல் ஃப்ராக்கோ ஏதோ ஒன்று குர்த்தியோ ஏதோ ஒன்று தைக்கணுமாமா. அதுக்கு மெட்டீரியல் வாங்க போதாமா. நல்லா பார்த்துக்கோ. இதை உன் பர்த்டே கேக் நீ இதில் தான் போட்டு கட் பண்ண போறியா? அந்த மாதிரிலாம் வேணாம். உன்னோட இது போட்டு கட் பண்ணு, முதல்ல தைக்கிட்டோம், அது அப்புறம் பார்த்துப்போம். லைனாக அந்த லாஸ்ட் வரைக்கும் கடை இருக்குது. ஃபுல்லாக நட. இங்க பார்க்கறதுக்குலப்பா, சும்மா வேடிக்கை பார்க்குறப்பா. அதான் உனக்கு இங்க தெரியுதா எப்படி பார்க்கணும் எப்படி வாங்கணும்னு? கண்டுபிடிச்சிட்டப்பா நீ, பரவாயில்லப்பா. எது பேண்ட்? ஓ, அந்த கிரீன் வித் எல்லோ குவாட் செட்டா? மாடல் நேம் குவாட் செட்டா? தைக்கிறது என்ன வேணா தைச்சிக்கலாம். அப்போ உனக்கு எவ்வளவு மீட்டர் தேவைப்படும்? அப்புறம் எனக்கு ஒரு 2.5 பாப்பாக்கு அவளுக்கு 2.5 தான். அப்புறம் எப்படிப்பா கடையில கொடுக்குறாங்கன்னு தெரியல. அதான் ஒன்றும் புரியல. கடையில வந்து காட்டன் அதிகமா இருக்காது. இது காட்டனா? பியூர் காட்டனா? இந்த மார்க்கெட் ஃபுல்லா 90% காட்டன் தான். பியூர் காட்டன். அப்ப அது ரயான் இல்ல, அதெல்லாம் கொடுக்கறது ரயான் மெட்டீரியல்ல. ஆமா, ரயான், சிந்தடிக்கு, சில்க், சிஃபான் எல்லாம் கலந்து இருக்கும். காட்டனுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குமா? ஆமா, பியூர் காட்டன் நீ போனீங்கன்னா அங்க ஷாப்லயே காஸ்ட்லியா தானே இருக்குது. இன்னொன்னு அங்க ரன்னிங் மெட்டீரியலா இருக்காது. எங்க? ஆமா ஆமா. டாப், பேண்ட், ஷால் அப்படின்னு ஒரு செட்டா தான் வச்சிருப்பாங்க. இங்க நம்ம டாப் மட்டும். இது நல்லா இருக்குப்பா. நான் எனக்கு தெரிஞ்சு இதுதானே கொஞ்சம் டீசெண்டா இருக்க மாதிரி இருக்கு. அது நீ தைக்கிறதுல தான் இருக்குது. நீ தொலைன்னு தச்சுன்னா அசிங்கமா இருக்கும். நல்லா டைட் ஃபிட்ல பர்ஃபெக்ட்டா. அதான் ஸ்ட்ரைட் பேண்ட், அந்த பலாசா பேண்ட். பலாசா தச்சினா 2 மீட்டர் போகும். சரி, இதுல போடுங்க. பலாசா தச்சா 2 மீட்டர். 2 மீட்டர் போடுமா? அப்ப இதுல இத நீ குவாட் செட் மாதிரி தைக்க போறியா இல்ல சுடிதார் மாதிரி தைக்க போறியா? ஒரு பேப்பர் கட்டிங் தான் மெயின். அந்த பேப்பர் கட்டிங் நான் போட்டுக்கிட்டேன்னா அதை எடுத்து வச்சிருவேன். அடுத்த தடவை அதை பார்த்து அப்படியே வரைஞ்சிக்க வேண்டியதான். நம்ம ஒன்ஸ் தான் எனக்கு வேலை. அதுக்கப்புறம் கடன்னு தைக்கிறது தான் வேலை. அவங்களே கட்டி சொல்லி. இப்போ மெட்டீரியல் மட்டும் 600 ஆயிருக்கா? குவாட் செட்டோட ரேட் என்ன? குவாட் செட்டோட ரேட் 1500, 1700. 100 ரூபாய்க்கே தராங்க. எத்தனை ரூபாய்க்கு தராங்க? 800 ரீச்சாங்க. ட்ரெண்ட்ஸ்லயே 1000 ரூபாய். தெச்சு பழகும் போது எனக்கு தெரியுது. புரியல, என்ன சொல்லு. லெகின் ஆல்ரெடி எல்லாம் இல்ல, எது ஈஸி? என்ன குர்த்தி தைக்கிறதா ஈஸி. குர்த்தி போட்டாமா, 4 வலி வலிச்சோமா, அப்படியே எடுத்து தச்சோமா. அதுக்கு இந்த அண்ணா வேற ஆமான்றாரு. டாப் தைக்கிறது ஈஸி. இப்ப பழகிட்டு. அது ஏதோ நீ எத்தனை நாள், ஒரு நாள் கிளாஸ்க்கு போயிட்டு இவ்வளவு வேலையும் பாக்குறா. அது அவருக்கு தெரியாது. அவரு ஏதோ 6 மாசம் போயிட்டு பயங்கரமான ஆள் போல் இருக்குது இந்த அக்கா. நமக்கு வந்து பேப்பர் கட்டிங் மெயின். அந்த பேப்பர் கட்டிங் ஒன்ஸ் போட்டா அதுக்கப்புறம் அது அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து வச்சுக்க வேண்டியதான். என்னோட மெஷர்மெண்ட் இந்த மாதிரி குர்த்தி வாங்கினோமா, கிழிச்சோமா, தைச்சோமான்னு தான் இருக்கும். என்ன பாரு,
இனிமேல் நான் வந்து எங்கேயும் ட்ரெஸ் எடுக்க மாட்டேன். ஒன்லி மேனுஃபேக்சரிங். ஓன் மேனுஃபேக்சரிங். அதுக்கு வந்து இதே மெட்டீரியல் எடுக்கக்கூடாது. அதுக்கு தான் நான் கேட்டேன் காஸ்ட்லியா இல்லையா அப்படின்னு. காஸ்ட்லியா போட மாட்டியா? போடுங்க, கொஞ்சம் தச்சு பழகிட்டு அதுக்கப்புறம் காட்டன் வந்து தைக்கிறது ஈஸியா இருக்குமா எனக்கு. அப்புறம் ஏதாவது கோவத்துல வார்த்தைகள் விட்டுருவேன் நான். நான் வந்து உனக்கு வந்து நாளைக்கு வா உன்னை உட்கார வச்சு நான் பேப்பர் கட்டிங் போட்டு காட்டுறேன். எப்பா அச்சோ தள்ளி நில்லு. உண்மைதான், நீ சொல்றதெல்லாம் உண்மை, 100க்கு 100 உண்மை. பேப்பர் கட்டிங் இருந்தா போதும். அந்த பேப்பர் கட்டிங் சைஸை வச்சு 100 கூட தைக்கலாம். ஆனா நீ தைப்பியா அப்படின்றதுதான் கேள்விக்குறி. அதுதான் தைச்சேனே ஒண்ணு. என்னது இந்த இத்தனோட்டு பெட்டிக்கோட்டு? அது வந்து பாபி பொம்மைக்கு போடுற மாதிரி. அதெல்லாம் ஈஸியா தான் இருந்தது எனக்கு. மிஷின்ல உங்களுக்கு கை போணும். இல்லன்னா ஒரு நாள் தான் நான் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணா, ஒரு நாளைக்கு இது உள்ள அலப்பற பண்றா. தைக்க வச்சுட்டாங்கண்ணா. இன்ட்ரெஸ்ட் இருந்தா கத்துக்குறோம், அவ்வளவுதான். இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பேசிக் தெரிஞ்சு பாப்பாக்கு ட்ரெஸ், அது டெனிம். இவளுக்கு இது என்னதுப்பா? இது என்னது? இது குவாட் செட்டா? பாப்பாக்கு குவாட் செட்டு, பேபிமாக்கு குவாட் செட்டு. போனாக்கு ஒரு குவாட் செட் தைச்சு எடுத்துன்னு போயிட்டு அவளை போட்டு பார்க்க சொல்லுவேன். எப்படி தைச்சு கொடுத்துருக்கேன். அப்ப அளவு வேணும்ல? பாப்பா அளவு உனக்கு அளவுதான் என்கிட்ட இருக்குல்ல ஆல்ரெடி. அவதான் எஸ் ஆச்சு. ஆமா, ட்ரெஸ் இருக்குல்ல கொடுத்துட்டாங்க. அந்த ஃபார்முலா வச்சு எஸ் அளவு தைச்சு. ஓ ஓகே ஓகே. எக்ஸஸ்ல இருந்து இருக்குது எனக்கு. அங்க நல்லா இருந்தது. நீ அங்க போய் வாங்கலாம் நம்ம. பனாரஸ். ஓஹோ, பனாரஸ் சாரி மாதிரி. காட்டன். இதுல சுடிதாரா? 3 பீஸ் செட்டா 2 பீஸ் செட்டா? குர்த்தி மட்டும் தான்ப்பா. எவ்வளோ அது? 150. நமக்கு இதை பத்தி ஒன்றும் பெருசா தெரியல ஃப்ரெண்ட்ஸ். லேடிஸ்க்கு தான் தெரியும். ஆனால் ஒரு கடையில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கடையில் போய் கண்டிப்பாக அந்த ட்ரெஸ் எடுக்கணும். சரி, ரெட்டு வச்சு காட்டு. நல்லா தான் மேலே வச்சு காட்டா. ஏன் ரெட்டு நல்லா இருக்கு. இந்த பாரு, இப்போ எடுக்கிறது எல்லாமே வெளியில் ஸ்டிச்சிங் கொடுக்கக்கூடாது. நீ தான் தைக்கணும். அது நல்லா வந்தாலும் சரி, வரலினாலும் சரி. அப்படி நம்பிக்கை வச்சு சொல்லு. அது நீ நம்பிக்கை வச்சுக்கோ. நான் ஏன் நம்பிக்கை வைக்கணும்? இதுக்கு நம்பிக்கை வைக்கிறதுக்கு 1000 விஷயம் இருக்குது. இது 1.5 விஷயம். இது மேல எதுக்கு நான் நம்பிக்கை வைக்கணும்? இது சாரி, சுடிதார் தான். ஆனா அந்த மாதிரி வழுவழு மெட்டீரியல் பண்ணி இன்னும் அந்த லெவலுக்குலாம் நீ ஆகலப்பா. ஜார்ஜெட்டா? ஒன்ஸ் மோர், இன்னொரு முறை சொல்லுங்க. ஒரு பேப்பர் தான். நாளைக்கு அவங்கள வச்சு தச்சு காட்டவா? குர்த்தி தச்சு காட்டவா? நீ அவங்கள வச்சு தச்சு காட்ட வேணாம். அவங்கள வச்சுட்டு நான் இதை ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணி காட்டுறேன். ஓகே. இந்த ஆரஞ்சு கலர் உனக்கு எதுக்கு எடுத்து கொடுக்குறேன்? மாதா கோயிலுக்கு போகும்போது ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் நீ போட்டு வரணும். அதனால போட்டு வா. இதை நீயே தச்சு போட்டு வா. இப்போ முடிஞ்சிச்சான் பர்ச்சேஸ். எவ்வளோ வாங்கியிருக்க? ஒரு 2 2 4 5 7 ட்ரெஸ் எடுத்துருக்க. அதில் உனக்கு 4, பாப்பா அது ஹேனா எலினா அது ஒன்று உந்து. இது எல்லாமே உங்கள் கையால் தான் நீ தைக்கணும். அது வரைக்கும் நோ பர்ச்சேஸ். தச்சு முடிச்ச பிறகு தான் திரும்பி பத்தான் ஸ்ட்ரீட், பத்தான் ரம்பர், பேந்தியன் ஸ்ட்ரீட்டு. உன்னால நானும் பத்தான்னுங்கிறேன். இப்போ நீ முதல்ல கிறிஸ்மஸ் தாத்தா அது அந்த மெட்டீரியல் எடுத்தால் நீ மட்டும்தான் போட்டுக்க முடியும். புரியுதா? லைனிங் வச்சு நாங்களாம் போட்டுக்க முடியாது. நாங்களும் போட்டுக்கிற மாதிரி எடுத்தீங்கன்னா அது எப்படி போடுவேன்? அது திஸ் இஸ் லேடிஸ் ஷாப். மௌலியா அதெல்லாம் போட மாட்டான். நீ லேடிஸ் ஷாப்பில் இருந்து எடுத்துகிட்டு வந்து அவனுக்கு தச்சு கொடுத்தா அவன் அதை போட்டுப்பான்னு நினைக்கிறியா? ஏய் போதும் வா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லா பாத்துருப்பீங்க. இப்போ என்னெல்லாம் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், யார் யாருக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோ இப்ப சொல்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹேனாக்கும் எலினாக்கும் ஸ்டிச் பண்றதுக்காக இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். அவங்களுக்கு பெட்டிகோட் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் ஸ்டிச் பண்ணி கொண்டு போய் கொடுப்பேன் அப்படிங்கிறதுக்காக அந்த பிள்ளைங்க 2 பேத்துக்குமே இதுல வந்து கிளாத் மெட்டீரியல் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இதெல்லாம் வந்து ஸ்குவாட் செட். சரியா? இது எப்படின்னா இது டாப். இந்த குவாட் செட் நைட்ல போட்டுக்கலாமா இல்ல வெளில போட்டு போறதா? போட்டு போறதா.
இது வந்து டாப், இது வந்து பேண்ட். அந்த மாதிரி குவாட் செட் வந்து நான் 2-3 மெட்டீரியல் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் மேக்ஸிமம் வந்து என் பாடி ஷேப்புக்கு வந்து குவாட் செட் மட்டும் தான் செட் ஆகும். அதாவது ஏ லைன் குர்த்திஸ், அப்புறம் அம்பர்லா கட் அப்படின்றதெல்லாம் இருக்கு. அவங்கவுங்க பாடி ஷேப்புக்கு தகுந்த மாதிரி தான் ட்ரெஸ் போடணும். எனக்கு ஸ்ட்ரைட் கட்ல வந்து ஓப்பன் வச்சு குர்த்தி போட்டா நல்லா இருக்காது. நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க அத வீடியோல. அதனால எனக்கு வந்து இந்த அம்பர்லா, இந்த ஏ லைன் குர்த்திஸ் மட்டும் தான் நல்லா இருக்கும். அதனால நான் இது குவாட் செட் வந்து ஏ லைன் வச்சு நான் தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே வாங்கிட்டு வந்துருக்கு. இந்த கலர் என்கிட்ட கிரீன் கலர் இல்லவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால பார்த்தேன், சரி இந்த ஒரு கலர் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலர்ல வந்துட்டு இது வந்து டாப். ஓகேவா, இந்த டாப், இது பேண்ட், அந்த மாதிரி எடுத்து வந்திருக்கேன். ஏன்னா ஒரு சிலதுல நான் ஒரு தடவை எனக்கு பேட்டர்ன் போட்டா போதும். அதுக்கப்புறம் அந்த பேட்டர்ன் அப்படியே வச்சிருந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பட் அந்த கட் பண்றது மட்டும் கொஞ்சம் நல்லா மைண்ட்ல வச்சுக்கணும். ஏன்னா மறந்துடக்கூடாது. அதுதான் மெயின் மேட்ரே. ஃபார்முலா இருக்கு நம்ம கிட்ட. ஃபார்முலா வந்து மேக்ஸ் ஃபார்முலா மாதிரி இப்ப திரும்பி படிக்கிற. ஆமா, ஃபார்முலா படிச்சுட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எனக்கு ரொம்ப 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 எனக்கு பிடிச்சது. ஏய், ஸ்கூல்ல எல்லாம் நான் மேக்ஸ் நல்லா தான் மார்க் வாங்குனேன். எவ்வளவுப்பா மார்க்? 100 out of 99.5 சரி, இந்த ஃபார்முலா சொல்லு. a plus b plus a ஏலாம் இருக்கட்டும். a plus b whole square ஃபார்முலா சொல்லு. a square plus b square. அப்புறம் 2ab. ஒழுங்கா சொல்லு. a square plus b square plus 2ab. a square plus b square minus 2ab plus 2ab minus 2ab. சரி, ஏதோ ஒண்ணு. ஏதோ ஒரு கர்மாதிரி சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். ஓகே, எனக்குலாம் மேக்ஸே வராது. இது ஒரு குவாட் செட், இது டாப், இது பேண்ட். இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. நீங்க யாராவது ஸ்டிச்சிங்ல எக்ஸ்பர்ட்டா இருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் டிப்ஸ் கொடுங்க. ஓகேவா? அப்புறம் வந்துட்டு முக்காவாசி பேர் 90% எக்ஸ்பர்ட்டா தான் இருப்பாங்க. நிறைய பேர் இருப்பீங்க. ஆனா நான் போன இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்தா எல்லாருமே வந்து ஒரு நார்மல் பீப்புள் அந்த மாதிரி தானே இருக்கணும். ஆனா அந்த மாதிரியே இல்ல. எல்லாம் ஹைஃபையா இருந்தாங்க. அவங்க எல்லாம் பார்த்தாவே ஹைஃபைன்னு தெரியுது. அங்க மெட்டீரியல் வாங்கி எப்படி ஸ்டிச் பண்ணி போடுறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் மெட்டீரியல் அங்கேயுமே நல்லா இருந்தது. பேண்ட் அண்ட் ஸ்டிக்லயும் நல்லா இருந்தது. சரி, நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் காஸ்ட்லியா கிளாத்ல இறங்குவோம். ஃபர்ஸ்ட் வந்து டுபாக்குரா தைச்சு பழகிப்போம். நான் இப்ப இது வரைக்கும் தைச்ச வரைக்கும் வேஸ்டே பண்ணல. லைட் மிஸ்டேக் தான் பண்றேனே தவிர ஆனா பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் வந்திருக்கு. நான் ஒரு குர்த்தி ஒரு பிளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். அது என்னோட சேனல்ல வரும். இந்த சேனல்ல போட மாட்டேன், உங்களை போர் அடிக்க மாட்டேன். அதனால என் சேனல் வந்து பாருங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கலர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, அட்ராக்டா இருந்தது. அதனால சரி, குர்த்தி இப்ப வந்து இம்மிடியட்டா தைக்கிற அளவுக்கு வந்துட்டேன். அதனால ஸ்ட்ரைட் கட் குர்த்தி இதுல தைச்சுக்கலாம். இப்போ உடனே தைச்சுப்பேன். இப்போ நான் பெங்களூர் போனேன்னா மேபி இந்த வீக்ல ஏதாவது போலான்னு பாக்குறேன். இல்லைன்னா இந்த மந்த் எண்ட்ல ஏதாவது போலான்னு பாக்குறேன். அந்த மாதிரி போகும்போது மேபி இதை போட்டுட்டு போயிட்டு என் பொண்ணு கிட்ட காட்டலாம், சேரன் கிட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நான் ஆசையா எடுத்து வச்சிருக்கேன். தைச்சு போட்டுட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் இந்த வருஷம் வேளாங்கண்ணி மாதா டெம்பிள் போகும்போது என் கையால ஆரஞ்சு கலர் எனக்கு ஸ்டிச் பண்ணி போட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த ஆரஞ்சு கலர் குர்த்தி வந்து எடுத்திருக்கேன். இதுவுமே குர்த்தி தான். குர்த்தி எல்லாம் நான் ஈஸியா தைச்சுக்குவேன். ஏ லைன் குர்த்திஸும் இந்த பேண்ட்டும் தான் எப்படின்னு தெரியல. இன்னும் எனக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணல. இப்ப குர்த்தி கிளாஸ் முடிஞ்சதுனால இதெல்லாம் ஓகே, எனக்கு புரிஞ்சிச்சு. அதனால இதெல்லாம் தைச்சு போட்டுக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்கு, ஆசையா இருக்கு. என்ன சொல்றது, என் மைண்ட் வந்து ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. இதுல பாப்பாது எது அது நீங்களே கண்டுபிடிங்க. ஓகேவா? கரித்துணி. ஆமா, ஆனா சீக்கிரமே பழகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இவங்க 2 பேருக்கு ஒரு சட்டை தைச்சு கொடுக்க போறேன். ஆமா, 2 பேரும் அந்த சட்டை இல்ல இவ்வளவு வாய்க்கையே பேசுறான்ல. இப்போ உனக்கு ஒரு இது சிக்மா a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர், அது ஃபார்முலா. ஏய், சிக்மா சிம்பிள் எப்படி இருக்கும் போது கையில காட்டுறேன். இதோ இப்படி வரும். இன்னும் எப்படி வரும்? இப்படி யூ மாதிரி வருமா? இப்படி வர்றதாண்டா ஃபேக்டர் வரும்ல, ஃபேக்டர். சரி, ஓகே. சிக்மானா இப்படி வரும். ஹேஷ்டேக் மாதிரி வரும்ல. சரி, ஃபேக்டர் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். ஏய், இந்த அழகுல இது பிடெக் இது வேற. மேக்ஸ் சொல்ல சம்பந்தமே இல்ல, ஸ்கூல்ல படிச்சதானே. சரி, இது வந்து ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நீ சொல்லு. a ஸ்கொயர் இல்ல அப்படி ஒரு ஸ்மால் இருக்கான்னு பார்க்கலாம். இருங்க, ஃபேக்டர் போட்டு அப்படிலாம் ஒண்ணு இல்ல. a ஸ்கொயர் b ஸ்கொயர்னா a மைனஸ் b a பிளஸ் b. அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் 11th 12th படிக்கிறது, சின்ன பசங்க படிக்கிறது. அதெல்லாம் அப்படிலாம் இதுவே இல்ல. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம என்னமோ இவர் கண்டுபிடிக்கிறாராமா. அப்படிலாம் ஒரு ஈக்குவேஷனே இல்ல. இங்க பாருங்க,
நீ அது பிடெக்ல போய் பாரு ஈக்குவேஷன். பிடெக்ல எனக்கு வந்து இதெல்லாம் வராது. டிஃபரன்ஷியல்னு ஒன்று வரும், இப்படி போட்டு ஒன்று வரும், காமெடியா மேல லிமிட் இப்பெல்லாம் போட்டு வரும். உங்களுக்கு என்னன்னே தெரியாது போங்க. இவன் எனக்கு தெரியலப்பா, வேலைக்கு ஆக மாட்டான்பா இவன். தெரியலன்றத எப்படி சமாளிக்கிறான் பாரு. சரி ஓகே, அது சிக்மா சிம்பிள் காட்டுங்க. சரிப்பா விடுங்கப்பா. ஆக்சுவலா வந்து நான் ஏன் வந்து இப்ப திடீர்னு வந்து டெய்லரிங் குதிச்சேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, என் மைண்ட் வந்து கொஞ்சம் வந்து என்ன சொல்றது டைவர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. என்னன்னா வேலை இல்லாம சும்மா உட்கார்ந்தா ஏதோ மாதிரி ஃபீல் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து டைவர்ட் பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு கூட வந்து மிஸ் என்கிட்ட சொன்னாங்க, இதுக்கு சூவிங் கூட ஒரு விதமான தெரப்பி தான். நிறைய டாக்டர்ஸ் இப்ப சஜஸ்ட் பண்றாங்க. ஏன்னா நீங்க போயிட்டு அதுல போயிட்டு நீங்க இது பண்ணும்போது கத்துக்கும் போது உங்க மைண்ட் வந்து கொஞ்சம் மற்ற திங்ஸ்ல இருந்து டைவர்ட் ஆகி இதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டி பண்ற மாதிரி இருக்கும். அது வந்து மைண்ட் டைவர்ட் ஆகும், உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் அப்படின்றாங்க. சத்தியமா எனக்கு இருக்கு, அவ்வளவுதான். எனக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து இன்னும் கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ணி கொஞ்சம் மைண்ட் டைவர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா எனக்கு அது வந்து கொஞ்சம் இப்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, ஈஸியா இருக்கு, இன்ட்ரெஸ்டா இருக்கு. கத்துக்கும் போது ஒரு புது விஷயத்த கத்துக்கிட்டு நம்ம ஒரு விஷயத்த செய்யறோம் அப்படின்னா நமக்காக செய்யும் போது எனக்கு ஆக்சுவலா வந்து எங்களுக்கு ட்ரெஸ் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, மேக்கப் ஐட்டம்ஸ் பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு சிலருக்கு ஒரு ஒரு விஷயங்கள் எல்லாமே பிடிக்கும். அந்த மாதிரி இப்ப நாங்க மோஸ்ட்லி ஷாப்பிங் போவோம். அந்த ஷாப்பிங்ல இப்ப எங்களுக்குன்னு தனியா எல்லாம் செய்யும் போது அது இன்னும் இன்ட்ரெஸ்டா இருக்கு, ஜாலியாவும் இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. அந்த மாதிரிதான் சீக்கிரம் நான் கத்துக்கிட்டு எல்லாத்தையும் செஞ்சு நானே எனக்கு உண்டானதெல்லாம் நான் செய்ய போறேன். இது வந்து கொஞ்சம் மன நிம்மதியை தருகிறது தான். அதனால வந்து இதை கண்டினியூ பண்ணுவேன். மேக்ஸிமம் வந்து எனக்கு ரேக்கெல்லாம் இப்போ ஒதுக்கிட்டேன். ரெகுலரா நான் எடுக்கணும் கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டினியா ரேக்க இங்க ஃபுல்லா அடிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் மிஷின் ஏறிச்சு அது இடம் புடிச்சிருச்சு. இங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் என்னோட திங்ஸ் வைக்கிற இடம், சரியா? அதனால இங்க வச்சிருக்கேன். மிஷின் வச்சு எடுத்துட்டு இந்த பக்கம் எடுத்துட்டு வந்து நம்ம இது பண்ற மாதிரி எனக்கு ஈஸியா எல்லாத்தையும் வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா வெளியில நம்ம எங்கேயும் வச்சா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் ஆகும், யாராவது இடிச்சிருவாங்க. அந்த மாதிரி இப்போ அதெல்லாம் கிளீன் பண்ணி எல்லாத்தையும் அடுக்கி வச்சிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம டேபிள் அங்கே ஒதுக்கியாச்சு, கம்ப்யூட்டர் டேபிள் இங்கே வச்சாச்சு, எல்லாமே பர்ஃபெக்டா வந்து கிளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் வீடெல்லாம் கிளீன் பண்ணி ஏற கட்டி நல்லா நீட்டா வச்சிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ உங்களுக்கு பார்க்கறது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடு மட்டும் பழைய வீடு, அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம புது வீட்டுக்கு போறதுனால இதை ஒண்ணுமே பண்ண முடியாது, இருக்கிறதா இருக்கும். அது வந்து நம்ம புது வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் மீதி எல்லாம் நம்ம பாத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த விளாக முடிச்சுக்கிறேன். இந்த விளாக் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே டங் புஷ் பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.